வணக்கம். இன்னைக்கு தேர்ட் யூனிட் பார்க்க போறோம். ரீகன்ஸ்டியூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபைம், அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர், ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தின் மறுசீரமைப்பு, கூட்டாளி சேர்ப்பு. இது மூணாவது யூனிட். ஃபர்ஸ்ட் யூனிட் உங்களுக்கு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அக்கௌண்ட்ஸ் நடத்தணும். செகண்ட் யூனிட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் யூனிட் என்ன அக்கௌண்டிங் ஃபார் பார்ட்னர்ஷிப் நடத்தணும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு தேர்ட் யூனிட்ல வந்து என்ன பண்ண போறோம்னா ரீகன்ஸ்டியூஷன் ஆஃப் அ பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர், ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தின் மறுசீரமைப்பு, கூட்டாளி சேர்ப்பு. ஓகேவா? ஸோ இப்போ லாஸ்ட் யூனிட்ல ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தை நம்ம வந்து அமைச்சாச்சு. ஸோ அப்போ அதுல ஒரு 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட நபர்கள் சேர்ந்து ஒரு நிறுவனத்தை ஒரு வியாபாரம் பண்றாங்க. ஸோ அதை வந்து நம்ம பார்ட்னர்ஷிப், கூட்டாண்மை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ புதுசா ஒரு பார்ட்னர் உள்ள ஆட் பண்ணும்போது அந்த கூட்டாண்மை நிறுவனத்துல ஒரு சீரமைப்பு, ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ஆகணுங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்படும். ஸோ அதை பத்தின டீட்டெயிலா நம்ம பார்க்க போறது தான் இந்த யூனிட். ஸோ சிலபஸ் படி உங்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றேன் ஃபர்ஸ்ட். ஸோ சியூடி யூஜி சிலபஸ்ல ரீகன்ஸ்டியூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் தான் உங்களுக்கு டைட்டில். ஸோ என்னென்ன இதில் இருக்குன்னா, சேஞ்சஸ் இன் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அமங் த எக்ஸிஸ்டிங் பார்ட்னர், sacrificing ratio and gaining ratio, accounting for revaluation of assets and liabilities, and distribution of reserves and accumulated profits, goodwill, nature, factor affecting and method of valuation, average profit, super profit, multiplier and capitalization method, admission of a partner, effect of admission of partner, change in profit sharing ratio, the accounting treatment for goodwill, revaluation of the assets and liabilities of reserves, and adjustment of capital, retirement of death of the partner, changes in profit sharing ratio, accounting treatment, goodwill, revaluation and assets, liabilities, adjustment of accumulated profit. ஸோ இதுதான் உங்களுக்கு தேர்ட் யூனிட் சியூடி சிலபஸ்ல இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம வழக்கம் போல என்சிஆர்டி சிலபஸ், எஸ்சிஆர்டி சிலபஸ் வந்து கம்பேரிஷன். ஓகேவா? உங்களுக்கு என்சிஆர்டில என்ன இருக்கு, எஸ்சிஆர்டில இருக்கு. ஓகேவா? இந்த கம்பேரிஷன் பண்ணி பார்க்கும்போது எஸ்சிஆர்டி சிலபஸ் வந்து உங்களுக்கு 2 யூனிட்டா பிரிச்சிருக்காங்க. ஒன்னு ஃபோர்த் யூனிட்டா இருக்கிற குட்வில், பெயர் சேர்ப்பு, அந்த ஒரு யூனிட்டும், 5th யூனிட்டா வந்து உங்களுக்கு இந்த பார்ட்னர்ஷிப் உடைய மறுசீர புது பார்ட்னர், அது அட்மிஷன் ஆஃப் கூட்டாளி சேர்ப்பும் வந்து உங்களுக்கு 2 யூனிட்டா, 5th யூனிட்டும் 4th யூனிட்டும் வந்து உங்களுடைய ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கு. எஸ்சிஆர்டி சிலபஸ்ல அதுதான் இருக்கு. ஓகேவா? ஆனா என்சிஆர்டி சிலபஸ்ல ஒரே யூனிட்டா கவர் பண்ணி அதுல ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் 3, அட்மிஷன் ஆஃப் நியூ பார்ட்னர், குட்வில் எல்லாமே ஒரே யூனிட்டா வச்சிடறாங்க. இதுல எஸ்சிஆர்டி சிலபஸ்ல உங்களுக்கு டிஃப்ரெண்ட் யூனிட்டா பிரிச்சு அதுல உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா? இதுல பாத்தீங்கன்னா எஸ்சிஆர்டில 2.1 பாத்தீங்கன்னா மோட்ஸ் ஆஃப் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அட்மிஷன் ஆஃப் நியூ பார்ட்னர், சேஞ்சஸ் இன் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, ரிட்டையர்மெண்ட் ஆஃப் எக்ஸிட் பார்ட்னர், டெத் பார்ட்னர். ஓகேவா? டெத் ஆஃப் தி பார்ட்னர். இதுல இன்ட்ரடக்ஷன், அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ரெக்யூர்ட் அட் த டைம் ஆஃப் அட்மிஷன் partner, distribution of accumulated profits, reserves and losses, for transferring accumulated profit and reserves, for transferring accumulated loss. ஸோ இதை வந்து உங்களுக்கு என்சிஆர்டி சிலபஸ்ல கிடையாது, எஸ்சிஆர்டி சிலபஸ்ல மட்டும்தான் இருக்கு. நான் ஜஸ்ட் கம்பேரிசன் மட்டும் சொல்றேன். ஸோ அட்மிஷன் ஆஃப் நியூ பார்ட்னர், ஸோ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, சாக்ரிஃபைசிங் ரேஷியோ, இதுல உங்களுக்கு பாத்தீங்கன்னா நியூ ப்ராஃபிட் ஷேரியும் 5.5ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து உங்களுக்கு ஆர்டர் மாறும். என்சிஆர் சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து எப்படின்னா அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர் இருக்கும், அடுத்தது வந்து குட்வில் இருக்கும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீவேல்யூஷன் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டி அந்த இது இருக்கும், அதுக்கப்புறம் டெத் ஆஃப் பார்ட்னர்ஸ் அந்த இது இருக்கும். ஓகேவா? ஆனா உங்க எஸ்ஐடி சிலபஸ் ஃபர்ஸ்ட் ரீவேல்யூஷன் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ், அதுக்கப்புறம் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, அதுக்கப்புறம் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ, அதுக்கப்புறம் வந்து ஸோ அதுக்கப்புறம் அந்த குட்வில் பத்தி இருக்கு, அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் அக்குமுலேட்டட் இருக்கு, ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் கேபிட்டல், சேஞ்சிங் இன் ஷேரிங் ரேஷியோ,
in existing parting, revaluation of asset and reassessment of life. ஸோ இதெல்லாம் அது வரிசையில் இருக்கு. உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் இதுலையும் தமிழ் மீடியம் எஸ்சிஆர்டி சிலபஸ்லையும் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் குட்வில், நேச்சர் ஆஃப் குட்வில், ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த வேல்யூ ஆஃப் குட்வில், இது வந்து இன்னொரு யூனிட்டா பிரிச்சிருப்பாங்க எஸ்சிஆர்டி சிலபஸ்ல. ஃபோர்த் யூனிட் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு குட்வில் ஃபர்ஸ்டா இருக்கும். அட்மிஷன் அதாவது நற்பெயர் சேர்ப்பு வந்து ஃபர்ஸ்ட் ஃபோர்த் யூனிட்டா இருக்கும். கூட்டாளி சேர்ப்பு வந்து ஃபிஃப்த் யூனிட்டா இருக்கும். ஓகேவா, ஆர்டர் கொஞ்சம் மாறி இருக்கும். நான் வந்து என்சிஆர்டி சிலபஸ் படி உங்களுக்கு வந்து அந்த ஆர்டர் படி தான் உங்களுக்கு நான் டீச் பண்ண போறேன். ஓகேவா. ஸோ நேச்சர் ஆஃப் குட்வில், ஃபேக்டர்ஸ் டிட்டர்மினிங் த வேல்யூ ஆஃப் குட்வில் இந்த பார்ட்னர்ஷிப் ஃபண்ட் அண்ட் மெத்தட் ஆஃப் வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில். ஓகேவா. ஸோ இதுதான்பா வந்து என்சிஆர்டி சிலபஸ் எஸ்சிஆர்டி சிலபஸ் உங்களுக்குள்ள டிஃபரன்ஸ். ஓகேவா. ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வர அப்கமிங் கிளாஸ்ல வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் எம்சிக்கு வச்சு போடுறோம். இப்போ வந்து டைரக்டா வந்து நம்ம யூனிட்குள்ள போகிறோம். ஓகேவா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப். ஓகேவா. ஸோ இது என்ன அப்படின்னா என்னப்பா ஃபர்ஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப்னா பார்ட்னர்ஷிப் ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு பார்ட்னர்ஷிப்னா என்னன்னு ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸே சொல்லிருப்பேன். அக்ரிமெண்ட் பிட்வீன் டூ ஆர் மோர் பீப்புள் ஷேரிங் ப்ராஃபிட்ஸ் லாசஸ் கேரிட் பை தெம் ஆர் எனி ஒன் ஆக்டிங் ஆஃப் தெம்செல்ஃப். ஸோ இது வந்து பார்ட்னர்ஷிப். ஆனா ரீகன்ஸ்டியூஷன் பார்ட்னர்ஷிப் ஃபைம்னா என்னன்னா சேஞ்சஸ் இன் கரண்ட் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட். ஓகேவா. ஒரு பார்ட்னர்ஷிப் டீட்ல ஏதோ கரெக்ஷன் கொண்டு வராங்க, ரேஷியோல ஏதாச்சும் கரெக்ஷன் கொண்டு வராங்க, ஒரு புதிய பார்ட்னர் உள்ள வரும்போது அந்த நிறுவனத்தையே வந்து நம்ம மாத்தி அமைக்கணும். அதுதான் வந்து ரீகன்ஸ்டியூஷன் ஆஃப் த பார்ட்னர்ஷிப். ஸோ கூட்டாண்மை என்பது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்டவர்களுக்கு இடையான ஒப்பந்தம் லாபத்தை பகிர்ந்து கொள்வதாகும். ஓகே, கூட்டாளி அல்லது எவரானும் ஒருவரால் நிறைவேற்றப்படும் வியாபாரமாகும். ஏற்கனவே உள்ள கூட்டாண்மை ஒப்பந்தத்தில் ஏதேனும் மாற்றம் கூட்டாண்மை நிறுவனத்தின் மறுசீரமைப்பு ஆகும். சேஞ்சஸ் இன் த கரண்ட் பார்ட்னர்ஷிப். இது எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஷிப் டீல்ல ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணும்னா இது ஏற்கனவே உள்ள ஒப்பந்தத்தின்படி முடிவு மற்றும் மாற்றத்தினுடைய புதிய ஒப்பந்தம். ஸோ எக்ஸிஸ்டிங் உடைய அக்ரிமெண்ட் முடிஞ்சு நியூ அக்ரிமெண்ட் வந்து வரும். ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு நியூ அக்ரிமெண்ட் வரும். அதுதான் இது சொல்றாங்க ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டீடு வந்து இது உங்களுக்கு சொல்றாங்க. ஓகேவா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர். ஸோ என்னப்பா அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர்னா, ஸோ அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர்னா ஒன்றும் எ பர்சன் மே ஜாயின் அஸ் நியூ பார்ட்னர் இந்த எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஷிப் ஃபைம். ஸோ ஏற்கனவே நடந்துட்டு இருக்கிற ஒரு கூட்டாண்மை நிறுவனத்துல ஒரு புதிய கூட்டாளி நபர் சேர்ந்தாங்கன்னா அதுக்கு பேரு அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர், கூட்டாளி சேர்ப்பு என்று சொல்லுவாங்க. ஓகே. ஸோ பர்பஸ் ஆஃப் த அட்மிஷன் ஆஃப் நியூ பார்ட்னர் மே பி ரைஸ் ஆஃப் additional capital for expansion of business or managerial skill of the new partner or both. ஸோ எதனால நம்ம வந்து புதுசா ஒரு பார்ட்னர் வந்து நம்ம நிறுவனத்துக்கு சேர்த்துக்கணும், நம்ம தொழிலில் வந்து சேர்த்துக்கணும்னா ஒன்று நம்ம தொழிலை வந்து எக்ஸ்பேண்ட் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அதுக்கு கேபிட்டல் அமௌண்ட் தேவை. அதுக்கு கூடுதல் முதல் பெறுவதற்காக அல்லது புதிய கூட்டாளியுடைய நிர்வாகத்திறன் அவருடைய ஸ்கில்ஸ் மேனேஜர் ஸ்கில்ஸ் இருக்குல்ல அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. இது ரெண்டுக்காகவும் தான் நம்ம புதிய கூட்டாளியை வந்து சேர்த்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஜெனரலி த நியூ பார்ட்னர் ஹேஸ் டு கான்ட்ரிபியூட் கேபிட்டல் டு த ஃபைம், thereby he she acquires the right to share future of the profit and assets of the firm. ஸோ பொதுவாக ஒரு கூட்டாளி நிறுவனத்திற்கு முதல் கொண்டு வர வேண்டும். அதன் மூலம் இப்போ ஒருத்தர் வந்து ஒரு கூட்டாண்மை நிறுவனத்துல வந்து முதல் வந்து இன்வெஸ்ட் பண்றாருன்னா அது மீனிங் என்னன்னா அந்த கூட்டாண்மை நிறுவனத்துடைய ப்ராஃபிட், ஓகேவா, அதுல அவரு பங்கேற்கிற உரிமை, லாபத்துல பங்கேற்க உரிமை கிடைக்கிறது அப்படிங்கிறது தான் இது குறிக்கிறது. இதுதான் வந்து அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர். ஓகேவா. ஸோ இதுல என்னென்ன சொல்லியிருக்கேன், ஒரு பர்சன் வந்து புதுசா அந்த ஏற்கனவே நடந்துட்டு இருக்க எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஷிப்ல சேர்ந்தாங்கன்னா அதுக்கு அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர். ஓகேவா. எதனால இது பண்றாங்க, ரேஸ் ஆஃப் அடிஷனல் கேபிட்டல், எக்ஸ்பென்ஸ் ஆஃப் பிசினஸ் அண்ட் மேனேஜர் ஸ்கில்ஸ். ஓகேவா. இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல் அமௌண்ட் கொடுத்துட்டா அவருக்கு அந்த பிசினஸ் ஃபார்ம்ல என்ன ப்ராஃபிட் வருது அதுல அவருக்கு ரைட் இருக்கு அப்படிங்கிறது வந்து சொல்லுது அட்மிஷன் ஆஃப் ஃபைம்ல. ஓகேவா.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா on admission of new partner the firm reconsider with the new agreement and the existing agreement to come. அது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், பழைய ஒப்பந்தம் வந்து போயிட்டு புதிய ஒப்பந்தம் வரும். ஓகேவா? ஸோ இது வந்து எந்த லா படி வந்து, ஸோ அக்கார்டிங் டு செக்ஷன் 31(1) ஆஃப் த இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932, subject to contract between the partners, no person shall be introduced as a partner into firm without the consent of existing member. ஸோ இப்போ ஒரு கூட்டாண்மையில வந்து ஒரு 5 பேர், ஒரு 3 பேர் இருக்கா, ஓகேவா? புதுசா வந்து ஒருத்தரை வந்து நம்ம ஆட் பண்ணோம்னா அது இந்த 3 பேருடைய கன்சென்ட் இல்லாம நம்ம இவரை ஆட் பண்ண முடியாது. அப்ப 3 பேரோட கன்சென்ட் இருந்தா மட்டும்தான் இவரை இதுக்குள்ள நம்ம சேர்த்துக்க முடியும். ஓகே, அத வந்து எந்த ரூல் ஆக்ட் சொல்லுதுன்னா, அக்கார்டிங் டு செக்ஷன் 31(1) ஆஃப் தி இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932. ஓகேவா? இந்த ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு புதிய கூட்டாளியை சேர்க்கறதுக்கு எல்லா பழைய கூட்டாளியுடைய ஒப்புதல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆக்ட் சொல்லுதுன்னா, அக்கார்டிங் டு தி இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932. ஓகேவா? ஸோ அடுத்தது என்னப்பா, இப்போ வந்து அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர் வந்து ஒரு நிறுவனத்துல, ஏற்கனவே நம்ம ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சோம், அந்த நிறுவனத்துல புதுசா ஒரு நபரை வந்து கூட்டாளியா சேர்த்துக்கிட்டோம். இப்போ கூட்டாளியா சேர்த்துட்ட பிறகு என்னென்ன மோட்ஸ் ஆஃப் ரீகன்ஸ்டியூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபைம்ல இருக்கு. ஸோ என்னென்ன மோட்ஸ்ல இது வந்து பார்ட்னர்ஷிப், அதாவது ஒரு கூட்டாண்மை நிறுவனத்துல எப்பப்பெல்லாம் நம்ம ரீகன்ஸ்டியூஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னா, அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர் கூட்டாளி சேர்ப்பு, சேஞ்ச் இன் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, லாப பகிர்வு விகிதத்துல ஏதாச்சும் மாற்றம் இருந்ததுன்னா, ஸோ ரிட்டையர்மெண்ட் ஆஃப் தி பார்ட்னர். ஸோ இப்போ நம்ம கூட்டாண்மை நிறுவனத்துல இருக்க பார்ட்னர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிறாரு, வயது காரணமாகவும் வயது இல்லை சொந்த பர்சனல் காரணமா அவர் ரிட்டையர் ஆகிறாருன்னா அப்போ ரீகன்ஸ்டியூஸ் பண்றோம். டெத் ஆஃப் த பார்ட்னர், ஓகேவா? செட்டில் ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவருக்கு வந்து நம்ம செட்டில்மெண்ட் கொடுத்து அவருடைய பார்ட்னர் இது பண்ணிட்டு நம்ம ரீகன்ஸ்டியூஷனா பார்ட்னர்ஸ் சொல்றாங்க. ஸோ இது வந்து நியூ ஏற்கனவே இருக்கிற யூனிட் ஆட் பண்ணி புதுசா ஒன்று உருவாக்குறோம். புது பார்ட்னர் வராரு, ஒருத்தர் வெளியே போறாரு, டெத் ஆனவங்க. இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் தி ரீகன்ஸ்டியூஷன் ஆஃப் தி பார்ட்னர்ஷிப் ஃபைம். ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸும் கேட்குறாங்க. தெரிஞ்சுக்கிங்க எந்தெந்த இதில் வந்து உங்களுக்கு இந்த கூட்டாண்மை நிறுவனத்தை வந்து மோட் பண்றாங்க. அதாவது கூட்டாளி சேர்க்கும் போது, லாப பகிர்வு பண்ணும்போது, மாற்றம் உருவாக்கும் போது, ஓய்வு கூட்டாளி வந்து ஓய்வு பெறும்போது, கூட்டாளி வந்து இறந்துட்டாங்கன்னா அப்பெல்லாம் வந்து நம்ம கூட்டாண்மை நிறுவனத்தை வந்து மறுசீரமைக்கப்படுகிறோம் அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து அட்மிஷன் ஆஃப் நியூ பார்ட்னர். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்ததான், a new partner may be admitted when the firm need to additional capital, manager help. ஸோ அடிஷ்னலாக கேபிட்டல் தேவைப்படும்போதும் மேனேஜர் ஹெல்ப் தேவைப்படும் போதும் ஆக்ட் 1932, அக்கார்டிங் டு ப்ரொவிஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932, த ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் டீல்ல நியூ பார்ட்னர் கேன் பி அட்மிட்டட் ஒன்லி எக்ஸிஸ்டிங் பார்ட்னர். ஸோ அனானமஸ்லி அக்ரி ஃபார் இட். ஓகேவா? எல்லாரும் அக்ரி பண்ணால் மட்டும்தான் அவர் ஆட் பண்ண முடியும். அடுத்தது சேஞ்சஸ் இன் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அமங் த எக்ஸிஸ்டிங் பார்ட்னர். So a firm may decide changing their existing. ஸோ அந்த நிறுவனம், அந்த கூட்டாண்மை நிறுவனம் அவங்களுடைய லாபத்துல வந்து ஷேர் பகிர்வு விகிதத்தை வந்து மாத்தினாங்கன்னா அப்போ நமக்கு பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ல வந்து கன்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரிட்டையர்மெண்ட் ஆஃப் எக்ஸிஸ்டிங் பார்ட்னர், இட் மீன்ஸ் வித்ட்ராவல் ஆஃப் பை எ பார்ட்னர் from the business of the firm which may be due to bad health, old age, changes in business interest. ஓகே, ஆல்ரெடி சொன்னதான் உடல்நிலை, வயதின் மூப்பு காரணமாக பிசினஸ்ல வந்து ஆர்வம் இல்லை அப்படிங்கிறதுனால அவரு வெளியே போறான்னா அப்ப நம்ம வந்து ரீகான்ஸ்டியூஷன் பண்றோம். டெத் ஆஃப் த பார்ட்னர், ஸ்டாண்ட் ரீகான்ஸ்டியூட் ஆன் த டெத் ஆஃப் த பார்ட்னர். ஸோ ஒரு கூட்டாளி இறந்துட்டாருன்னா அப்பவும் நம்ம வந்து இந்த கூட்டாண்மை நிறுவனத்தை மறுசீரமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ
புதிய இது தமிழ்ல இருக்கு. ஸோ புதிய கூட்டாளியை சேர்க்கணும். தற்போதுள்ள பங்குதாரர்களை லாப பகிர்வு விகிதத்தில் மாற்றம், ஏற்கனவே உள்ள ஒரு கூட்டாளியினுடைய ஓய்வு, ஒரு கூட்டாளியினுடைய மரணம். ஓகேவா? ஸோ இது போலதான் நம்ம வந்து இதெல்லாம் மாற்றி அமைக்கிறோம்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகேவா? ஸோ அகைன் அட்மிஷன் ஆஃப் நியூ பார்ட்னர். ஸோ இப்போ ஒரு பார்ட்னர் உள்ள வந்துட்டாருன்னா அவருக்கு என்னென்ன ரைட்ஸ்லாம் வந்து இருக்கு கூட்டாண்மை நிறுவனத்துல. புதுசா ஒரு கூட்டாளி ஒரு கூட்டாண்மை நிறுவனத்துல கூட்டாண்மை சட்டம் 1932 படி உள்ள என்டர் ஆயிட்டார். ஓகேவா? அப்படி ஆகும்போது அவருக்கு என்னென்ன ரைட்ஸ் எல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, according to the Partnership Act 1932, a person can be admitted as new partner consents of existing partner. Usually new partner admitted when the firm need additional capital manager. Already நம்ம டிஸ்கஸ் பண்ணதான். While admitting the new partner may be accrued the right to share the assets of the firm. ஓகேவா? அந்த சொத்துக்கள் நிறுவனத்தின் மீது சொத்துக்களுக்கான உரிமையும் ஃபியூச்சர்ல வந்து ஏதாச்சும் ப்ராஃபிட் வந்துச்சுன்னா அதுக்குமான உரிமையும் கோர்றதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. ஸோ ரைட் ஆஃப் த நியூ பார்ட்னர்ஸ், புது பார்ட்னர் வந்து என்ன ரைட்டுன்னா, ரைட் டு ஷேர் அசட்ஸ் ஆஃப் த பார்ட்னர்ஷிப் ஃபைம், ரைட் டு ஷேர் த ப்ராஃபிட் ஆஃப் தி பார்ட்னர்ஷிப் ஃபைம். அதாவது புதிதாக அனுமதிக்கப்பட்ட பங்குதாரர் நிறுவனத்தில் 2 முக்கிய உரிமைகளை பெறுகிறார். கூட்டாண்மை நிறுவனத்தின் சொத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் உரிமை, கூட்டாண்மை நிறுவனத்தில் லாபத்தை பகிர்ந்து கொள்ளும் உரிமை. ஓகே, இப்ப கொஸ்டின் வந்து உங்களுக்கு என்னன்னு கேட்கலாம்னா, ஸோ ஒரு புதிய கூட்டாளியை சேரும் போது அவருக்கு என்னென்ன உரிமைகள் இருக்குன்னு சொல்லிட்டு, கூட்டாண்மை நிறுவனத்தின் சொத்துக்களை பகிர்ந்து கொள்ள உரிமை, லாபத்தை பகிர்ந்து கொள்ள உரிமை, 3வது ஆப்ஷன் வந்து கூட்டாண்மையுடைய தலைவர் அப்படிங்கிற ஒரு உரிமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்டா கொடுத்து, இப்ப ஆப்ஷன் ஏ பியா, ஏவா பியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாம் மிக்ஸ்டு பண்ணி கொடுப்பாங்க. உங்களை டைரக்டா மேக்சிமம் 60% டைரக்டா கேட்பாங்க, மீதி 40% இப்படி எல்லாமே கொலாப்ஸ் பண்ணி கேட்கற மாதிரி தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து இந்த சாப்டர்ல இருந்து வரும். மினிமம் இந்த சாப்டர்ல இருந்து 4 கொஸ்டின் மினிமம், மேக்சிமம் 6-7 கொஸ்டின்ஸ் வந்து இதுல இருந்து கேட்கறாங்க. நான் அனலைஸ் பண்ணதுல இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ஸோ ஓகேவா? ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா, for the right to acquire the share in the assets profit of the partnership firm, new partner brings an agreed amount of the capital either in cash or kind. So கூட்டாண்மை நிறுவனத்தின் சொத்துக்கள் மற்றும் லாபங்களில் பங்கு பெறுவதற்கான உரிமைக்காக புதிய பங்குதாரர் ரொக்கமாகவோ அல்லது பொருளாகவோ ஒப்புக்கொள்ளப்பட்ட முதலை கொண்டு வருகிறார். ஓகேவா? ஸோ மூலதனம் முதல் எப்படி வேணா இருக்கலாம், இது பண்ணலாம், கேபிட்டல் தான் இதுக்கு பேரு. ஸோ moreover that in the case of an established firm which may be earning more profits than the normal rate of returning on its capital super profit. ஸோ சூப்பர் ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு என்னன்னு சொல்றாங்கன்னா தியாக விகிதம்னு தமிழ்ல சொல்றாங்க. ஓகேவா? இப்போ அது என்னன்னா, இப்போ வந்து ஏற்கனவே ஒரு 2 பார்ட்னர்ஸ் இருக்காங்க. அவங்க 3:2ங்கிற ரேஷியோல வந்து ப்ராஃபிட்டை வந்து பிரிச்சுக்கிறாங்கன்னு வச்சுங்க. இப்போ 3வதா ஒருத்தர் உள்ள வரும்போது அவங்களுடைய ப்ராஃபிட்ல வந்து அடிபடும். ஓகேவா? அவங்களோட ப்ராஃபிட்ல இருந்தா இவங்களுக்கு பிரிச்சு கொடுப்பாங்க. அப்ப அது என்னன்னா தியாக விகிதம், சாக்ரிஃபைஸ் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. The new partner is required to the contribute some additional amount known as the premium or goodwill. ஸோ நற்பெயர்னா என்னன்னா, இப்போ ஒரு நிறுவனத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் பண்றாங்கன்னா அந்த பிசினஸ் மூலமா அவங்க வந்து நிறைய பணம் சம்பாதிச்சிருப்பாங்க, நிறைய புகழ் பேர் வந்து சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ அப்போ அந்த கூட்டாளியில இருந்து ஒருத்தர் வெளியே போகும்போது அந்த நற்பெயரும் கொஞ்சம் வெளியே போகும். ஒருத்தர் உள்ள வரும்போது அந்த குட்வில் சேர்க்கறதுக்காக அவரை வந்து அந்த குட்வில்லுக்காக அவர் பணமும் நற்பெயரும் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கறது தான் குட்வில்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. Such an amount of premium goodwill is shared among the old partner in their sacrificing ratio in order to compensate them for loss of their share in their super profit of the fund. ஓகேவா? ஸோ அத்தகைய பிரீமியம் தொகை பழைய பங்குதாரர் கூட்டாளிகளிடையே அவர்களின் தியாக விகிதத்தில் பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும். இது நிறுவனத்தினுடைய சூப்பர் லாபத்தில் அவர்களின் பங்கு ஈடு செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, so following the other importance required attention of the time of the admission.
ஸோ இப்போ ஒரு புதிய கூட்டாளி வந்துட்டாருன்னா அப்போ என்னென்னலாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும், அட்டென்ஷன் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு புதிய கூட்டாளியை சேர்க்கும் போது பின்வரும் சரி கட்டுதல்களை சரி செய்ய வேண்டும். ஓகேவா? என்னென்னா நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, சாக்ரிஃபைசிங் ரேஷியோ, வேல்யூவேஷன் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் த குட்வில், revaluation of asset and reassessment of liabilities, a distribution of accumulated profit and reserves, and adjustment of partners capital. So இந்த இது 6 கொடுத்திருக்காங்க. உங்க எஸ்சிஆர்டி சிலபஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 5 கொடுத்திருப்பாங்க. ஏன்னா இந்த தியாக லாபத்தையும் ஷேரிங் ரேஷியோவும் சாக்ரிஃபைஸ் ரேஷியோவும் ஒன்னா வந்து வச்சு உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. ஆனா என்சிஆர்டி சிலபஸ்ல உங்களுக்கு வந்து தனித்தனியா பிரிச்சு போட்டிருப்பாங்க. 6 கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ என்னன்னா புதிய லாப விகிதம் மற்றும் தியாக விகிதத்தை நிர்ணயித்தல், நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, நற்பெயர் சரி கட்டுதல், ஸோ வேல்யூவேஷன் ஆஃப் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் குட்வில், சொத்துக்களையும் பொறுப்புகளையும் மறுமதிப்பீடு செய்தல், ரீவேல்யூவேஷன் ஆஃப் அசட்ஸ் அண்ட் ரீஅசஸ்மெண்ட் ஆஃப் லயபிலிட்டிஸ், பகிர்ந்து தர லாபம், காப்பு மற்றும் நட்டம் ஆகியவற்றை பகிர்ந்தெடுத்தல், ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட், ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் பார்ட்னர், முதல் கணக்கை புதிய லாப விகிதத்தின் அடிப்படையில் சரி கட்டுதல், ஒப்புக்கொண்டால் பார்ட்னர் வந்து ஒப்புக்கொண்டாங்கன்னா அதை வந்து சரி கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம புதிய பார்ட்னர் வரும்போது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதுக்காக இதெல்லாம் நம்ம பண்ணுவோம். ஓகேவா? ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நல்லா கிளியர் ஆகிக்குங்க. மொத்தம் 6 இருக்கு. நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, சாக்ரிஃபைஸ் ரேஷியோ, வேல்யூவேஷன் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் த குட்வில், revaluation of assets and reassessment liabilities, distribution of accumulated profits and adjustment of partners. ஓகேவா? ஸோ அடுத்தது இப்போ அது அப்படின்னா ஒவ்வொன்றா பார்க்குறோம் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது. ஸோ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அப்படின்னா என்னன்னா, இட் இஸ் அ நெசசரி டு டிட்டர்மைன் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அட் த டைம் ஆஃப் அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர். ஸோ புதுசாக ஒரு பார்ட்னர் வைக்கும்போது நம்ம நியூ ப்ராஃபிட் எவ்வளோ அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். நியூ பார்ட்னர் என்டைட்டில் டு ஷேர் த ஃபியூச்சர் ப்ராஃபிட் ஆஃப் தி ஃபைம். ஸோ ஒரு கூட்டாளி சேர்க்கையின் போது புதிய லாப பகிர்வு விகித தீர்மானிக்க வேண்டும் அவசியம். ஏனெனில் புதிய பங்குதாரர் நிறுவனத்தின் எதிர்கால லாபத்தை பகிர்ந்து கொள்ள உரிமை உண்டு. ஸோ ஒரு புதுசா ஒருத்தர் வந்தாருன்னா அவருக்கு ஆல்ரெடி வந்துட்டாருன்னா அவருக்கு ரைட் இருக்கு, லாபத்துல வந்து பங்கு கொள்றதுக்கு ரைட் இருக்கு. ஸோ அதுக்காக என்ன பண்ணணும்னா நம்ம புதுசா ஒரு ப்ராஃபிட் லாஸ் ரேஷியோ வந்து நம்ம தீர்மானிக்கணும் அப்படிங்கிறது வந்து நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா the new profit sharing ratio is the agreed proportion in which future profit will distribute to all partners including the new partner. If the new profit sharing ratio is not agreed, the partners will share profit loss equally. So புதிய லாப பகிர்வு விகிதம் என்பது ஒப்புக்கொள்ளப்பட்ட விகிதமாகும். ஸோ என்ன அக்ரி பண்ணிருக்காங்களோ அதைப்படிதான் வந்து நம்ம புதிய லாப பகிர்வு விகிதம். இப்போ வந்து புதுசா ஒருத்தர் வராரு, நாங்க இந்த லாப விகிதத்துல தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றோம் அப்படின்னு சொன்னா அவரை ஒத்துக்கிட்டு இதை வந்து அவருக்கு சொல்றாங்க. ஸோ அப்போ வந்து எதிர்காலத்துல வந்து லாபம் வேணும்னா அதுபடி கூட்டாளிகள் வந்து நம்ம பங்கு பிரிச்சு கொடுக்கலாம். ஓகேவா? அடுத்தது புதிய லாப பகிர்வு விகிதத்தில் உடன்பாடு இல்லை என்றால் பங்குதாரர்கள் லாபம் மற்றும் நஷ்டத்தை சமமாக பகிர்ந்து கொள்வார்கள். ஸோ இப்போ அக்ரிமெண்ட் டீட்ல நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இல்லை அப்படிங்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா லாபத்தையோ நஷ்டத்தையோ ஈக்குவலா வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? புதிய லாப நகிர்வு பகிர்தத்தில் உடன்பாடு இல்லை என்றால், உடன்பாடுனா அக்ரிமெண்ட் இல்லைன்னா பங்குதாரர்கள் லாபம் மற்றும் நஷ்டத்தை சமமாக பகிர்ந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ சொல்லு. ஓகேவா? ஸோ அடுத்து எந்தெந்த கேஸ்ல எப்படி வந்து ஒரு 5 வகையான கேசஸ் இருக்கு. அந்த 5 வகையான கேசஸ்ல நம்ம கம்ப்யூட்டேஷன் ஆஃப் நியூ ப்ராஃபிட் ரேஷியோ புதிய லாப பங்கு வந்து நம்ம பார்க்க போறோம். ஒன்று என்னன்னா when a new partner, ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா when new partner share is given but the question is silent about the sacrifice made by the old partners. புதுசா வர பார்ட்னருக்கு வந்து ஷேர் வந்து கொடுத்துட்டோம், ஆனா கொஸ்டின் வந்து என்னன்னா சைலண்ட். என்னன்னா நம்ம ஆல்ரெடி இருக்கிறவரு எவ்வளவு வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காருங்க அப்படிங்கும்போது
தெரியாது. அதை கால்குலேட் பண்றது ஒண்ணு. அப்போ வந்து நீ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வந்து யூஸ் ஆகுது. ரெண்டாவது வந்து கேஸ் 2 when the new partner purchase is share from old partners in particular ratio. ஸோ வந்து ஓல்ட் பார்ட்னருடைய ஷேரை அதில் இருக்கிற பர்டிகுலர் ரேஷியோ வந்து புதுசாக ஒரு பார்ட்னர் வாங்கும்போது அதை வந்து அப்போ வந்து நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வந்து நம்ம கால்குலேட் பண்ணோம். ஸோ தேர்ட் கேஸில் when the old partner surrender to particular fraction of their share in favor of நியூ பார்ட்னர். ஸோ பழைய கூட்டாளி வந்து என்ன பண்ணான்னா புதுசாக ஒரு கூட்டாளி வந்தபோது அவர்கிட்ட ஒரு ஃப்ராக்ஷன் நம்ம அமௌண்ட் வந்து அந்த மொத்தத்தையும் சரண் பண்றாரு அப்படிங்கிற போது நம்ம நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வந்து கண்டுபிடிக்கணும். கேஸ் 4 வந்து பார்த்தா when the new partner acquire his share entirely from any one partner. ஸோ ஓகேவா, புதுசா வர கூட்டாளி ஆல்ரெடி இருக்க கூட்டாளியா ஏதாவது ஒருத்தர் வந்து மொத்தமா வாங்கிட்டாங்கன்னா அப்போ நம்ம நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ கேஸ் 5ல வந்து பார்த்தீங்கன்னா when the new partner acquires share from the old partner in certain ratio. ஓல்ட் பார்ட்னர் பர்டிகுலர் ரேஷியோல வந்து வாங்குறாருன்னா அப்போ காம்படிஷன் ஆஃப் த நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இஸ் த அக்ரீட் ப்ரொபோர்ஷன், ஒற்றுக்கொள்ளப்பட்ட விகிதாச்சாரம் இன் விச் ஃபியூச்சர் ப்ராஃபிட் எதிர்கால லாபத்தில் பகிர்ந்தளிக்கப்படும் போது எல்லா கூட்டிகளுக்கும் இன்க்ளூட் த புதிய கூட்டாளிகளுக்கும் சேர்ந்து பகிர்ந்தளிக்கப்படுவது தான் வந்து நியூ ப்ராஃபிட் ஷேரிங் சொல்றாங்க. If the new profit sharing ratio is not agreed, the partners will share the profit loss equally. ஓகேவா, நான் ஆல்ரெடி சொன்னதான். ஸோ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வந்து என்ன சொல்றாங்கன்னா ஓல்டு ரேஷியோ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. ஓகே, பழைய விகிதம் மைனஸ் தியாக விகிதம் அப்படிங்கிறது தான் வந்தா ப்ராஃபிட்டோட நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வந்து கண்டுபிடித்துக்கான ஃபார்முலா. ஓகேவா, புரியுதாமா? நீ எப்படி வந்து கம்பெடிஷன் ஆஃப் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எந்தெந்த கேஸ்ல கண்டுபிடிக்கும், என்னென்ன எந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸோ அதை தான் நான் உங்களுக்கு தமிழ்ல கொடுத்துருக்கேன். ஸோ புதிய லாப விகிதம் என்பது ஒப்புக்கொள்ளப்பட்ட விகிதமாகும். இதில் புதிய பங்குதாரர் கூட்டாளி உட்பட அனைத்து கூட்டாளர்களுக்கும் எதிர்கால லாபம் விநியோகப்படும். ஓகேவா, ஸோ புதிய லாப விகிதத்தில் உடன்பாடு இல்லை என்றால் பங்குதாரர்கள் லாபம் மற்றும் நஷ்டத்தை சமமாக பிரிந்து கொள்வார்கள். புதிய லாப பகிர்வீதம் பழைய விகிதம் மைனஸ் தியாக விகிதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு சம். ஸோ என்ன சொல்றாங்கன்னா அனில் அண்ட் விஷால் ஆர் பார்ட்னர் ஷேரிங் ப்ராஃபிட்ஸ் இன் த ரேஷியோ 3:5. They admitted Smith as a new partner for 1.5 share in the future profits of the firm. Calculate the new profit sharing ratio of the Anil சொல்லிட்டு கேக்குறாங்கப்பா. ஸோ என்ன கேக்குறாங்க, என்ன கொடுத்துட்டாங்கன்னா அனில் விஷாலு 2 பேர் இருக்காங்க. அவங்க ப்ராஃபிட் லாபத்தை வந்து எவ்வளவுல பிரிச்சுக்கிறாங்கன்னா 3:2 அப்படி விகிதத்துல வந்து பிரிச்சுக்கிறாங்க. ஓகேவா, ஸோ மூணாவதா என்னன்னா ஸ்மித்ங்கிறவர் வந்து அட்மிட் அவரு வந்து ஜாயின் பண்றாரு. அப்படி அவர் ஜாயின் பண்ணும்போது அவருடைய ஷேர் எவ்வளவு சொல்றாங்கன்னா 1/5 ஷேர். ஓகேவா, கால்குலேட் த நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அனிலோட ஷேர் அனில் விஷால் வந்து எவ்வளவு சொல்றாங்க 3:2 சொல்றாங்களா. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மித்தோடைய எவ்வளவு சொல்றாங்க 1/5 அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா, ஸோ இதுல இருந்து நம்ம என்ன இது பண்ண போறோம்னா ப்ராஃபிட் ரேஷியோ வந்து நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வந்து கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்மித் எவ்வளோ 1/4. ஸோ டோட்டல் ஷேர் எவ்வளோ வரும்னா டோட்டல் வந்து ஒரு பங்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல ரிமைனிங் ஷேர் எவ்வளவு ஸ்மித்தோட போக ரிமைனிங் ஷேர் எவ்வளோனா 1 -
1/5. ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 5 5 மைனஸ் 1 வந்து பார்த்தீங்கன்னா 4/5. ஓகேவா? ஸோ இப்போ ரிமைனிங் ஷேர் எவ்வளோன்னு கிடைச்சிச்சு. இப்போ அதிலிருந்து நம்ம அனிலோட ஷேர் வந்து எவ்வளோன்னு ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ அனிலோட ஷேர் வந்து எப்படின்னா அனிலோட இது வந்து பார்த்தீங்கன்னா 3 5ல் 3 மடங்கு அனிலோட ஷேர். எதுல ரிமைனிங் ஷேர் 4/5. ஸோ அதே மாதிரி தான் விஷாலது. ஸோ விஷால் வந்து 2 கொடுத்துருங்க. ஸோ 5ல் 2 பங்கு 4/5ல. ஓகே, இப்போ டோட்டலாக இது பண்ணுங்க. ஸோ டினாமினேட்டர் வந்து ஈக்குவல் ஆகும், அப்படியே மல்டிபிள் பண்ணாமா? இப்போ 12 டிவைடட் பை 25. அடுத்தது விஷாலுக்கு வந்து டினாமினேட்டர் இங்கே ஈக்குவலாக இருக்கிறதால 8 டிவைடட் பை 25. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்மித்தோட ஸ்மித் வந்து 1/5 இஸ் ஈக்குவல் டு விஷால் வந்து பார்த்தீங்கன்னா 12/25. அனில் வந்து 12/25. விஷால் வந்து பார்த்தீங்கன்னா 8/25. ஓகே, 8/25. ஸோ இதில் அனில் விஷால் ஸ்மித்தோட ஷேர் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ டினாமினேட்டர் வந்து இங்கே வந்து 5 இருக்கு. இதை சேஞ்ச் பண்ணால் வந்து எவ்வளோ வரணும்? இப்போ வந்து எவ்வளோன்னா 5 டிவைடட் பை 25 12 டிவைடட் பை 25 எல்சிஎம் எடுத்து இது பண்ணுவோம். 8 டிவைடட் பை 25. ஸோ அப்போ வந்து டினாமினேட்டர் எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. அப்போ நியூமரேட்டரில் இருக்கிறது தான் வந்து நமக்கு நியூ ஷேர். 12 இஸ் 8 இஸ் இது வந்து ஸ்மித்து, இது வந்து அனில், இது வந்து விஷால். ஓகேவா? ஸோ அப்போ அனில் ஃபர்ஸ்ட் அனில் தான் கேட்குறாங்க 12. அடுத்தது விஷால் கேட்குறாங்க 8. அடுத்தது சுமித் கேட்குறாங்க. ஸோ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 12:8:5. ஓகேவா? புரியுதாப்பா? இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க? அனில் விஷாலோடைய ஷேரிங் ப்ராஃபிட்ஸ் என்னன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 3:5. ஸோ புதுசாக வந்து ஸ்மித் ஆட் பண்ண ஆகிறாரு. அவருடைய ஷேர் வந்து 1/4 இந்த ஃபியூச்சர் இதுல இருந்து சொல்றாங்க. அப்போ டோட்டலாக 1. அதுலேருந்து ஸ்மித்தோட மைனஸ் பண்ணிட்டா நமக்கு அனில் ரிமைனிங் ஷேர் கிடைக்கும். அந்த ரிமைனிங் ஷேர்ல அனிலோட ஷேர் எவ்வளோ இருக்கு, விஷாலோட ஷேர் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டா நமக்கு நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ரொம்ப சிம்பிளா இருக்கா? நெக்ஸ்ட் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ பாரதி அஸ்தா வேர் பார்ட்னர்ஸ் ஆஃப் ப்ராஃபிட் 3:2. They admitted Dinkar as the new partner in 1/5 share in the future. Profit of the firm which he got equally Bharati and Asta. Calculate the new profit sharing ratio அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து போன சம்மோட இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். என்ன டிஃப்ரெண்ட்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டின்கரோட ஷேர்ஸ் வந்து எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கன்னா 1/2 யாரோட ஷேரு? பாரதி பிளஸ் அஸ்தாவுடைய ஃபியூச்சருடைய ஷேர்லேருந்து 1/5 ஆகும். ஓகே, அப்போ 1/5 இன்ட்டு 1/2ன்னு வரும். ஸோ இவங்கள்ட்ட இருந்து ஒரு பங்கு, இவங்கள்ட்ட இருந்து ஒரு பங்கு, அதான் 1/2. ஸோ டோட்டலாக உங்களுக்கு வந்து எவ்வளோ வரும்னா 1/10 ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதிலிருந்து அக்ஷய் ஷேர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அக்ஷய் ஷேர் வந்து எவ்வளோன்னா, அக்ஷய்க்கு வந்து எவ்வளோ, சாரி அஸ்தா வந்து எவ்வளோ வந்துன்னா எவ்வளோ சொல்றாங்கன்னா, அஸ்தா வந்து எவ்வளோன்னு சொல்றாங்கன்னா, சாரி ஸோ அஸ்தாவுடைய ஷேர் வந்து 2, டோட்டலாக 5 மைனஸ் அந்த 1/10லேருந்து மைனஸ் பண்ணுறோம். ஸோ மைனஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ வரும்னா, எல்சிஎம் எடுத்தால் உங்களுக்கு 10, இங்கே 2 2 4 4 3 1 போச்சுன்னா 3/10ன்னு வரும். அது பாரதியோட எவ்வளோ வரும்னா 3 5 மைனஸ் 1/10லேருந்து மைனஸ் பண்ணால் நமக்கு
ஸோ இங்கே 2 6 6 5/10 வரும். ஓகேவா? ஸோ இது வந்து 1/10 3/10 5/10. ஸோ அப்போ வந்து என்ன ஷேர் அவங்களுடைய ஷேரு? ஸோ 1/10 3/10 5/10. ஓகேவா? அவங்களுடைய ஷேர் இதுதான் வந்து பாரதி அஸ்தா பார்ட்னர்ஸ் அண்ட் ஷேரிங் ப்ரோக்ராம் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இது ஒன்று. ஸோ திங்கர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த திங்கருடைய 1/5 ஷேருங்கிறது என்னன்னா ஃபியூச்சர் ப்ராஃபிட் ஆஃப் த ஃபண்ட் ஹி காட் ஈக்குவலி ஃப்ரம் பாரதி அண்ட் அஸ்தா. அதனால தான் 1/2 இன்ட்டு 1/2 1/5 இன்ட்டு 1/2ன்னு எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? ஸோ அதுலேருந்து அஸ்தாவோட ஷேர் வந்து மைனஸ் பண்ணுறோம், பாரதியோட ஷேர் மைனஸ் பண்ணிட்டா அவங்களுடைய நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வந்து நமக்கு கிடைச்சிரும். ஓகேவா? புரியுதாப்பா? இது உங்களுக்கு நடத்திட்டாங்க என்னன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து கொஷின்ஸ்லையும் கேட்க வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. புரியலன்னா உங்க டீச்சர்ஸ்ட்ட வந்து கேளுங்க, இல்லை ஃபீட்பேக் சொல்லுங்க. நம்ம ஒரு டவுட் கிளியர் செஷன் மாரி நம்ம கூட வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் கேஸ். ஓகேவா? ஆல்ரெடி 2 கேஸ் பார்த்தோம். இப்போ தேர்ட் கேஸ்ல வந்து என்ன சொல்றாங்கன்னு பாருங்கன்னா, Anshu and Nitu are partners. The profit in the ratio of 3:2. They admitted Jyoti as a new partner for 3/10 share, which she accrued 2/10 from Anshu and 1/10 from Nitu. Calculate the new profit sharing ratio Anshu, Nitu, Jyoti அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ சொல்யூஷன் வந்து எப்படி பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் யாரும் கொடுத்துறாங்க, ஃபர்ஸ்ட் ஜோதியோட ஷேரை வந்து எவ்வளோன்னு எழுதிக்கலாம். ஸோ ஜோதியோட ஷேரு 3/10. ஸோ அடுத்தது அன்ஷுவோடைய நியூ ஷேர் வந்து எப்படின்னா 3/5. ஸோ அன்ஷு வந்து 3 மடங்கு, அதனால 3, 5ல் 3 மடங்கு. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி என்ன சொல்லிட்டாங்கன்னா, which she accrued 2/10 from Anshu. ஓகே, அப்போ அந்த -2/10 வந்து மைனஸ் பண்ணிக்கணும். இங்க இந்த சம்லேயே கொடுத்துட்டாங்க உங்களுக்கு 2/10 accrued from Anshu. ஸோ அதனால 2/10 மைனஸ் பண்ணிக்கிறோம். நித்து வந்து 1/10. ஸோ இப்போ மைனஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து 10. இங்கே வந்து எல்சிஎம் எடுத்தால் 2 2 6 6 2. இப்போ 4/10. ஸோ அடுத்தது நித்துவோட இது எவ்வளோ சொல்கிறாங்கன்னா, நித்துவோடது வந்து 2/5 மைனஸு 2/, நித்தோட ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நித்தோட ஷேர் எப்படி ஃபைன் பண்ணணும்னா, ஓல்டு ஷேரு மைனஸ் ஷீ சரண்டர். ஓகேவா? ஸோ நித்தோட பங்கு எப்படி பிடிக்கணும்னா, ஓல்டு ஷேரு மைனஸ் அவளுடைய ஷேர் சரண்டர். ஷேர் சரண்டர் எவ்வளோன்னா 1/10. ஸோ அவளோட ஓல்டு ஷேர் எவ்வளோப்பா? ஸோ 2/5 மைனஸ் ஓல்டு ஷேர் எவ்வளோ வருது? 1/10. ஸோ அதுலேருந்து மைனஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ வரும்? 3/10ன்னு வரும். ஸோ இந்த வந்து இந்த ஆன்சர் வந்து என்னன்னா, எந்த ஆர்டரில் கேட்குறாங்க? அன்ஷு, நித்து, ஜோதி. வந்து எப்படி வருது? அன்ஷுவோடது வந்து 4/10, நித்துவோடது வந்து 3/10, ஜோதியோடது 3/10. இப்போ காமனாக 4:3:3. இதுதான் வந்து நியூ ஷேர் ஆஃப் த ப்ராஃபிட் ஷேரிங் ஆஃப் த அன்ஷு, நீத்து. ஸோ உங்களுக்கு 3 டிஃப்ரெண்ட் கேசஸ் வந்து நான் சம் ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகேவா?
ஸோ உங்களுக்கு இதில் ஒர்க் அவுட் சம் ஒர்க் ஷீட்டும் கொடுக்குறேன், நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தால் உங்கள் டீச்சர்ஸ்டே கேளுங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது இது இப்படிதான் வந்து ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதில் என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா தாஸ் அண்ட் சின்கா partners in the firm sharing profits 4:1. They admitted Paul as the new partner 1 by share ratio. ஓகேவா? ரொம்ப சிம்பிளான இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா பாலுன்னு ஒரு 3வது பார்ட்னர் வந்து ஆட் பண்ணாங்க, அவரோட ஷேர் 1/4. ஓகேவா? ஸோ இதுல இருந்து தாஷோடைய நியூ ஷேர் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஓல்டு ஷேர் minus share surrounded. ஏன்னா they admitted Paul as a new partner for 1/4 share in the profit which he acquired from the Das. தாஸுக்கிட்ட இருந்து தான் அந்த 1/4 ஷேரை வந்து பாலுக்கு வந்து அட்மிட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணோம். ஓகேவா? ஸோ அதனால தான் தாஸோட இது ஓல்டு ஷேர் மைனஸ் ஷேர் சரௌண்டட்ங்கிறதுல வந்து போடுறோம். ஸோ ஓல்டு ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது 4/5. ஸோ தாஸுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 4 டோட்டல் 4 + 1 5. அதனால 4/5 மைனஸ் பால்ல இருந்து மைனஸ் பண்ணிக்கிட்டா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும்? 11/10. ஸோ இது காமனாக வந்து எல்சிஎம் எடுத்துட்டா 20 வரும். ஸோ இப்போ 4 4 16 5 வந்து 16லேருந்து 5 போச்சுன்னா 11 11/20 வரும். ஸோ அப்போ இங்கே என்ன கேட்குறாங்க, அடுத்தது வந்து சின்காவுடைய நியூ ப்ராஃபிட் வந்து கண்டுபிடிக்கணும். சின்காவோட ப்ராஃபிட் நியூ ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா 1/5. ஏன்னா ஆல்ரெடி இங்கே சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 11/20 1/5 1/4. அப்போ இங்கே வந்து 16 வரும், கீழே கன்வெர்ட் பண்ணால் 20னா இங்கே 6 வரும்னு நினைக்கிறேன். இப்போ இது பண்ணால் 4 14 4 5 அப்படின்னு சொல்லிட்டு வரும். நியூ ப்ராஃபிட் ஷேரிங் அப்படிதான் வரும், செக் பண்ணிக்கிங்க. 11/20 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது 1/5 1/4. ஓகேவா? 20 இருக்குன்னா இங்க வந்து 4 5 20, இங்க 5 வரும். இங்க 20 இருக்குன்னா 4 வரும், இங்க 4. இப்போ 11:4:5. அப்போ கரெக்ட், 11:4:5. டைரக்டா வந்து அதாவது புது பார்ட்னர் சேர்க்கும் போது அவர் வந்து எங்க இருந்து அந்த ஷேர் வந்து யார்கிட்ட இருந்து அக்வியேட் பண்றாரு அப்படின்னு கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்கன்னா ஃபார்முலா வந்து ஓல்டு ஷேர் மைனஸ் ஷேர் சரண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஓல்டு ஷேரு அது யாரு எவ்வளவு ஷேர் வந்து யாருக்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்ட்டு வந்து மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பர்சனுடைய நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வந்து நமக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிறது தான் வந்து சொல்றாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸோ இது வந்து 4 டைப்ஸ் ஆஃப் கேசஸ் பார்த்துருக்கோம். ஸோ மேக்ஸிமம் இதுல இருந்து இந்த மாதிரி மாடல்ல தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் சம்ஸ் வந்து கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. ஸோ ஆல்ரெடி கொஞ்சம் இதை பத்தி சொல்லியிருக்கேன். சாக்ரிஃபைசிங் ரேஷியோனா தியாக விகிதம். ஸோ sacrificing ratio in which old partner sacrifice their share of the profit in favor of incoming factor is called sacrificing ratio. அதாவது ஓல்டு பார்ட்னர் புதுசா வர்றவருக்கு வந்து தன்னுடைய ஷேர் லாபத்தை வந்து கொடுக்குறாருன்னா அதுக்கு பேரு தான் வந்து தியாக விகிதம். அப்ப அவர் எவ்வளவு கொடுக்குறாங்கிறது நம்ம கால்குலேட் பண்றதுக்கு பேரு தான் sacrificing ratio. ஃபார்முலா வந்து ஓல்ட் ஷேர் ஆஃப் தி ப்ராஃபிட் நியூ ஷேர் ஆஃப் தி ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கு. ஓல்ட் ஷேர்ல இருந்து நியூ ஷேர் வந்து மைனஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ தியாக விகிதம்னா என்னன்னு சொன்னா புதுசா ஒரு பார்ட்னர் இருந்தா பழைய பார்ட்னர் வந்து அவருடைய லாபத்துல இருந்து கொடுக்கறத வந்து தியாக விகிதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதான் பாருங்க. So sacrificing the old partners may sacrifice the portion of
ஷேர் ஆஃப் த ப்ராஃபிட் த நியூ பார்ட்னர் அப்படின்னு சொல்றாங்க. பழைய கூட்டாளிகள் புதிய கூட்டாளிகளுக்கு அவர்கள் லாபத்தின் ஒரு பகுதியினை தியாகம் செய்யலாம். The sacrifice may be made by all the partners or some of the partners. ஸோ இந்த தியாகத்தை வந்து எல்லாரும் சேர்ந்தும் பண்ணலாம், அல்லது யாராலும் ஒரு கூட்டாளியை பண்ணலாம். ஓகேவா? Sacrifice ratio is a proportion of the profit which is sacrificed upon the whole partner in favor of. அது எதை சொல்றாங்க? The purpose of the finding the sacrificing ratio is shared to goodwill brought in by the new partner. ஸோ இந்த தியாக விகிதம் கணக்கிடுவதன் நோக்கம் புதிய கூட்டாளி கொண்டு வரும் நற்பெயரை பகிர்ந்து கொள்வதாகவும் புதிய பங்கை பழைய பங்கிலிருந்து கழிப்பதன் மூலம் தியாக பங்கு கணக்கிடப்படுகிறது. ஸோ அவர் இந்த தியாக பங்குன்னா அதாவது குட்வில்னா ஒன்றும் இல்லைப்பா, கேபிட்டல் ஆஃப் அமௌண்ட், அதுதான் குட்வில்னு சொல்லுவாங்க. எவ்வளோ வெளியே போகுது எவ்வளோ கொண்டு வராரு அப்படிங்கிறத வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் இந்த சாக்ரிஃபைஸ் ரேஷியோ வந்து இதாகும்னு சொல்லுவாங்க. ஃபார்முலா ஆல்ரெடி பார்த்தோம்னா ஷேர்டு சாக்ரிஃபைஸ் ஓல்டு ஷேர் மைனஸ் நியூ ஷேர், தியாக பங்கு பழைய பங்கு மைனஸ் புதிய பங்கு. ஸோ சாக்ரிஃபைஸ் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு ரேஷியோ ஷேர் சாக்ரிஃபைஸ் பை த ஓல்டு பார்ட்னர். ஸோ தியாக விகிதம் ஈக்குவல் டு பழைய கூட்டாளிகள் தியாகம் செய்த பங்கின் விகிதம். புதிய கூட்டாளியின் பங்கு என்பது பழைய கூட்டாளிகளால் தியாகம் செய்யப்பட்ட பங்குகளின் கூட்டுத்தொகை அப்படின்னு சொல்றாங்க. பழைய பார்ட்னர்ஸ் வந்து எவ்வளவு விட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கறது கூட்டுத்தொகை தான் வந்து இங்க புதிய கூட்டாளியுடைய பங்கா வந்து கன்சிடர் பண்றாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து என்சிஆர்டி சிலபஸ்ல கிடையாது, உங்களுடைய எஸ்சிஆர்டி சிலபஸ் தான் வந்து இந்த காலம் வந்து உங்களுக்கு இந்த ஃப்ளோ சார்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ புதிய லாப பகிர்வு விகிதம் வினாவில் தரப்படவில்லை எனில் இது வினாவில் தரப்பட்ட அடிப்படையில் கணக்கிட வேண்டும். ஓகேவா? ஸோ அப்ப புதிய பகிர்வு விகிதம் தியாக விகிதம் குறைதல், புதிய பகிர்வு விகிதம் கொடுத்திருந்தாங்கன்னா என்ன பண்ணுன்னா ரெண்டா பண்றாங்க. ஒண்ணு புதிய விகிதம் கொடுத்திருந்தா இல்லை கொடுக்கவில்லைன்னா. ஸோ கொடுத்திருந்தா நம்ம டைரக்டா கால்குலேட் பண்ணிக்கலாம். கொடுக்கலன்னா என்ன பண்ணா தியாக பங்கு கொடுத்துருக்காங்க, எவ்வளவு ஷேர் வந்து சாக்ரிஃபைஸ் ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறது பண்றாங்க. தியாக பங்கின் விகிதம் ஸோ அதே ரெண்டா பிரிக்கிறாங்க. ஸோ தியாக பங்கு கொடுக்கப்பட்டிருந்தால் பங்கின் விகிதம் கொடுக்கப்பட்டிருந்தால் இது கொடுக்கப்படவில்லை என்னால் அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறாங்க. ஸோ பங்கு கொடுக்குன்னா ஒரு கூட்டாளி கொடுத்தாரா ரெண்டுக்கு மேற்பட்ட கூட்டாளி கொடுத்தாரா, இது பழைய கூட்டாளியுடைய விகிதம் புதிய கூட்டாளியினுடைய விகிதம். ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட கூட்டாளிகள் கொடுத்தாங்கன்னா ஈக்குவலா கொடுத்துருக்காங்களா அன்ஈக்குவலா கொடுத்துருக்காங்களா, அதேதான் ஈக்குவலா பழைய கூட்டாளி கொடுத்துட்டாங்க ஈக்குவலா அன்ஈக்குவலா அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. இந்த ஃப்ளோ சார்ட்டை வந்து ஜஸ்ட் இது பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது உங்களுக்கு ஒன்லி எஸ்சிஆர்டி சிலபஸ்ல தான் இருக்கு, என்சிஆர்டி சிலபஸ்ல இந்த ஃப்ளோ சார்ட் இல்லை. ஸோ உங்களுக்காக நான் உங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக இது உங்களுக்கு வந்து நான் வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இது வந்து இங்கிலீஷ் வெர்ஷன்ஸ். கால்குலேட் ஆஃப் த நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அண்ட் சாக்ரிஃபைஸ் ரேஷியோ, நியூ ரேஷியோ கிவன், நியூ ரேஷியோ நாட் கிவன், ஷேர் சாக்ரிஃபைஸோ, த ப்ரொபோர்ஷன் ஆஃப் தி சாக்ரிஃபைட் கிவன், ப்ரொபோர்ஷன் ஆஃப் த சாக்ரிஃபைட் கிவன். இந்த வேர்ட்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தமிழ் மீடியத்துக்கும் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து நான் மோஸ்ட் ஆஃப் த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து எங்கேருந்து எடுக்கிறேன்னா உங்களோட தமிழ் புக்ல இருந்து தான் இந்த வேர்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க. உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து பை லக் உங்களுக்கு வந்து டைரக்டா தமிழ் மீடியம் புக்ல இருந்து எடுத்தாங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒருவேளை உங்களுக்கு கூகுள் டிரான்ஸ்லேட் எல்லாம் பண்ணாங்கன்னா அதுல கொஞ்சம் டிஃபிகல்ட்டி வந்து ஃபேஸ் பண்ணீங்க. எப்படின்னா கேபிட்டல்ங்கிறது வந்து மூலதனம்னு சொல்லிட்டு கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணா, ஆனா உங்க புக்ல வந்து பாத்தீங்கன்னா முதல் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு டிஃபரன்ஸா இருக்கும். உங்களுக்கு ஈஸியா நீங்க பார்த்தாவே கண்டுபிடிச்சலாம் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சாக்ரிஃபைஸ் ரேஷியோ வந்து கண்டுபிடிக்கிற சம்ஸ் இருக்கு. ஸோ இதை பார்ப்போம் என்னன்ட்டு. ஸோ ரோஹித் அண்ட் மோஹித் ஆர் பார்ட்னர்ஸ் இன் த ஃபைல் இந்த ப்ராஃபிட் இன் த ரேஷியோ 5:3. they admit Bijoy as a new partner. ஓகேவா? என்னென்ன சொல்றாங்கன்னா, ஸோ ரோஹித் அண்ட் மோஹித் ரெண்டு பேர் பார்ட்னரு, மூணாவதா பிஜோய் வந்து சேராரு, அவருடைய ஷேரு 1/2 ஷேரு. ஸோ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வில் பி 4:2:1. ஸோ இங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா நியூ ப்ராஃபிட் ரேஷியோ கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அவங்களுடைய
சாக்ரிஃபைசிங் ரேஷியோ எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ரோஹித்துடைய ஓல்டு ஷேர். ஸோ ரோஹித்துடைய ஓல்டு ஷேர் ஓகேவா, என்னப்பா ரோஹித்தோட 5/8 ஓகேவா. அதே மாதிரி மோகித்துடைய ஓல்டு ஷேர் எவ்வளோ வருது, 3/3/8 ஓகேவா. இவருடைய அப்படியே இந்த சைட்ல நியூ ஷேர் ஆஃபிங் தான். ஸோ நியூ ஷேர் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க. ரோஹித்துக்கு வந்து ஓகேவா 4, அப்ப மொத்தமா 7, அப்ப 4/4/7 ஓகேவா. மோகித்துக்கு வந்து 2/7 ஓகேவா. இதுல சாக்ரிஃபைஸ் ரேஷியோ எவ்வளவுன்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா. ஃபர்ஸ்ட் வந்து ரோஹித்துடைய சாக்ரிஃபைசிங் எவ்வளவு, ஸோ ஓல்டு ரேஷியோ மைனஸ் நியூ ரேஷியோ, அதான ஃபார்முலா. ஓல்டு ரேஷியோ 5/8 மைனஸ் நியூ ரேஷியோ 4/7. ஸோ நம்ம இது பண்ண கேன்சல் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் எவ்வளோ வரும்னா 4/3/56ன்னு வரும் ஓகேவா. ஸோ அதே மாதிரி மோகித்துடைய சாக்ரிஃபைஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிங்கன்னா ஓல்டு ஷேரு மைனஸ் ஓல்டு ஷேரு 3/8 மைனஸ் 2/7. ஸோ எல்சிஎம் எடுத்து நம்ம கண்டுபிடிச்சோம் எவ்வளோ வரும்னா 5/56ன்னு வரும் ஓகேவா. அப்ப எந்த சாக்ரிஃபைஸ் மோகித்துடைய சாக்ரிஃபைஸ் ரேஷியோ எவ்வளோனா 3/56 5/56. ஸோ டினாமினேட்டர் ஈக்குவலாக இருக்கிறதால 3:5. ரொம்ப சிம்பிளா இருக்காப்பா. என்ன கொடுத்துருக்காங்க, ரோஹித்துடைய பழைய ரேஷியோ கொடுத்துட்டாங்க, புது ரேஷியோ கொடுத்துட்டாங்க. அதுல இருந்து உங்களுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா சாக்ரிஃபைஸ் ரேஷியோ என்னன்னு சொல்லிட்டு தான் கேட்குறாங்க. ரொம்ப ஈஸியா இதெல்லாம். இங்க நீங்க தேர்ட் பார்ட்டினை பத்தி ரொம்ப எதுவும் ரொம்ப கன்சிடர் பண்ண தேவையில்லை இந்த சம்ம பொறுத்து வரணும் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா. ஸோ அமர் அண்ட் பகதூர் ஆர் பார்ட்னர்ஸ் இன் த ஃபைம் ஷேரிங் ப்ராஃபிட் இன் த ரேஷியோ. ஸோ அதுல வந்து என்னன்னா டைரக்டா சாக்ரிஃபைஸ் ரேஷியோ கண்டுபிடிக்கிற மாதிரி தான் சம். இந்த சம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ அமர் அண்ட் பகதூர் ஆர் partners in the firm sharing profit in the ratio 3:2. They admitted Mary as a new partner for 1/4 share. The new profit sharing ratio Amar Bahadur will be 2:1. Calculate the sacrificing ratio. Okay, first என்ன சொல்றாங்கன்னா, ஸோ மூணாவதா ஒரு ஆள் வந்து மேரிங்கிறத ஜாயின் பண்ணாங்க, அவங்களுடைய ஷேரு 1/4 ஓகேவா. ஸோ அப்போ டோட்டல் அந்த ஃபர்ஸ்ட் சம் போட்டு பார்த்தோம்னா அப்போ டோட்டல் ரிமைனிங் ஷேர் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ரிமைனிங் ஷேர் கண்டுபிடிக்கணும் 1 மைனஸ் டோட்டல் ஷேர் 1, டோட்டலாக 1ன்னு எடுத்துக்குவோம். இப்போ 1/4 கேன்சல் பண்ணால் 3/4 தான் ஓகேவா. ஸோ இப்போ இதில் என்னன்னா இந்த 3/4 ஷேர்டு பை அமர் அண்ட் பகதூருடைய ஷேரிங் ரேஷியோ எவ்வளோனா 2:1 ஓகே. அதாவது 2/3 ஆஃப் 3/4 1/3 ஆஃப் 3/4. ஸோ ஓகேவா. இதை வந்து கேன்சல் பண்ணால் நமக்கு எவ்வளோ வரும்னா 6/12. இதையும் கேன்சல் பண்ணால் 2/4ன்னு வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3/12ன்னு வரும். கேன்சல் பண்ணால் 1/4ன்னு வரும் ஓகேவா. ஸோ இப்போ நியூ ப்ராஃபிட் ரேஷியோ வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஷேரிங் ரேஷியோ வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 2/4 1/4. ஆல்ரெடி மேரி இது வந்து 1/4
4 வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? இப்போ டோட்டல் நியூ ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா 2:1:1. ஸோ இதிலிருந்து நம்ம அமரோட சாக்ரிஃபைஸ் எவ்வளோன்னு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அமரோட சாக்ரிஃபைஸ் எவ்வளோனா டோட்டலாக அவருடைய இது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3/5. ஸோ டோட்டலாக அமர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய இது ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா 3/5. அதிலிருந்து ஓல்டு ஷேர் 3/5, நியூ ஷேரு 2/4. ஓகேப்பா? மைனஸ் பண்ணால் நம்ம எல்சிஎம் எடுத்து பண்ணால் 2/20. ஃபார்முலா வந்து சாக்ரிஃபைஸ்னா ஓல்டு ஷேரு நியூ ஷேரு. ஸோ ஓல்டு ஷேரு இங்கே கொடுத்துட்டாங்க 3:2. ஸோ பகதூருக்கு வந்து நம்ம இங்கே ஆல்ரெடி நியூ ஷேர் ப்ராஃபிட் ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ பகதூருக்கு வந்து 1/2/5 மைனஸ் 1/4. இது பண்ணால் வந்து 3/20ன்னு வரும். இப்போ டோட்டலாக வந்து 2:3 தான் வந்து அவங்களுடைய சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. ஓகேவாப்பா? இதுதான் வந்து அவங்களுடைய சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் வந்து நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கண்டுபிடிச்சு அதிலிருந்து சாக்ரிஃபைசிங் ரேஷியோ வந்து நாம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்து ஒரு சம் இருக்கு. ஸோ இதை வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. சரி, எப்படி ஈஸியா இருக்கா கஷ்டமா இருக்கான்னு வந்து உங்க டீச்சர்கிட்ட வந்து கேளுங்க. ஸோ இந்த சம்ஸ் எல்லாமே வந்து என்சிஆர்டி சிலபஸ் இருக்கு. உங்க ஸ்கூல் புக்ஸ்ல இருக்க சம்மும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ இன்னைய கிளாஸ் வந்து நான் இந்த நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவும் அண்டு சாக்ரிஃபைஸ் ரேஷியோ வந்து சம்மோட நான் இன்னைய கிளாஸோட ஸ்டாப் பண்றேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம குட்வில்ஸ் பத்தி adjustment of goodwill, adjustment of capital, adjustment of death of the partner. ஸோ இதை பற்றி வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு என்னென்ன வந்து பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபியூச்சர்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர்னு என்னன்னு பார்த்தோம். ஸோ அப்படி பார்ட்னர் சேரும்போது என்னென்ன மாறுதல் வந்து அந்த பார்ட்னர்ஷிப் ஃபைம்ல நடக்குது அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ அவர் ஜாயின் பண்ணும்போது என்னென்ன மோட்ஸ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பார்ட்னர்ஷிப் ஃபைம், ஸோ எப்போல்லாம் வந்து நம்ம பார்ட்னர்ஷிப் வந்து மோட் ரீகன்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ரைட்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ அப்படி புதுசாக வரும்போது என்னென்ன சேஞ்சஸ் வருங்க தான் ப்ராஃபிட் ஷேரிங் சாக்ரிஃபைஸும் இதை தான் வந்து கடைசியாக ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கோம். இப்போதைக்கு 2 முடிச்சிட்டோம். மீதி 4 வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ பார்த்துட்டோம். அதில் எந்தெந்த டிஃப்ரெண்ட் ஆஃப் கேசஸ் வந்து பார்த்தோம். டிஃப்ரெண்ட் சம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம். அடுத்து சாக்ரிஃபைஸ் ரேஷியோ பார்த்தோம். அதில் உங்கள் எஸ்சிஆர்டி சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருக்கோம். ஓகேவா? இதுதான்பா. ஸோ இதில் ஏதாவது டவுட் ஃபீட்பேக் இருந்தால் தயவு செய்து ஃபீட்பேக் உங்கள் டீச்சர்கிட்ட சொல்லுங்க. எதை சொன்னா நீங்கள் ஃபீட்பேக் சொல்கிறத பொறுத்து தான் அப்கமிங் கிளாஸில் வந்து நான் வந்து பிபிடி சேஞ்ச் பண்ணுறதோ மற்ற விஷயங்களை ஆட் பண்ணுறதோ பண்ண முடியும். நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா நானும் இதேமாரி எடுத்துகிட்டு போவோம். ஸோ அது வந்து உங்களுக்கு எந்த யூஸும் கிடையாது. முழுக்க உங்களுக்கு எக்ஸாம் பேஸ் பண்ணி எக்ஸாம் எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் ஒர்க் அவுட் டார்கெட் பண்ணுற மாதிரி தான் நான் வந்து எல்லா பிபிடியும் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எந்த டவுட் இருந்தாலும் பயப்படாமல் கேளுங்க. டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணுவாங்க. ஸோ எங்களால் முடிஞ்ச உதவிகளும் நாங்கள் செய்கிறோம். ரொம்ப நன்றி. ஓகேவா? தேங்க்யூப்பா.